வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2025 வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. சரிங்களா? அப்ப மீன ராசிக்கு போக வேண்டிய சனி பகவான் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போறாரா, அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சனி இருக்கிற இடத்துக்கு ஏழ்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி எங்க உக்காடுறானோ அந்த வீட்டுக்கு ஏழ்ற சனி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பான், பலனை கொடுக்க மாட்டான். ஆனா சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பான். சரிங்களா? அப்ப சனி யாரு பாக்குறான்? 3, 7, 10 3ஆம் இடமா ரிஷபராசி சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை பாக்குறாரு. 7ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா கலஸ்தர ஸ்தானத்தை பாக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் திருமணம்ன்றது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் இடம் இல்லைங்களா? அப்ப 7ஆம் இடம்ன்றது கலஸ்தர ஸ்தானத்தை பாக்குறாரு. 10ஆம் இடமா பாத்தீங்கன்னா தொழில பாக்குறாரு. தொழிலுக்காரகன் தொழிலையே பாக்குறது புண்ணியம். சரிங்களா? அப்படி பார்த்தா இப்ப 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடமா பார்க்கும்போது உங்களுக்கு தைரியத்தை வரவழைச்சு கொடுக்க போறார். அதாவது தைரியத்தை கொடுக்க போறார். அப்ப 100% தைரியத்தை கொடுக்க போறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்களால முடியும், நல்லது நடக்கும், நம்பிக்கையா இருக்கலாம். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளாலேயே சாதிக்க முடியும். அதுதான் 3ஆம் இடம். தைரிய ஸ்தானத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கலஸ்தர ஸ்தானத்துக்கு பார்க்கிறாரு. முதல்ல திருமணத்துக்கு நல்லா இருக்குது. இது வரைக்குமே திருமணம் ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க. நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது, ஆனா எனக்கு ஆகல. இல்ல என்ன ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, எனக்கு தள்ளி போகுது. அப்ப எனக்கு கல்யாணம்ன்றது ஏன் கேள்விக்குறியா இருக்குது? மற்றவங்களுக்கு கல்யாணம்ன்றது அது எப்படியோ, ஆனா எனக்கு ஒரு கனவா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உங்களுக்கு 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கண்டக சனி தான். அதாவது கண்டக சனி அப்படின்னா நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம், சில விஷயத்துல இப்படிதான் இருக்கும். கவனமா இருக்கணும். அது எதில் கவனமா இருக்கணும்? குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தொழில கவனமா இருக்கணும், காசு பணத்துல கவனமா இருக்கணும், மற்ற விஷயத்துல தலையிறதுல கவனமா இருக்கணும். ஆனா கல்யாணத்துல மாறுபடும். திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவாரு கண்டகச்சனி. ஆனா கண்டகச்சனியா இருந்தாலும் சனி பார்க்கறது உங்களுக்கு 7ஆம் இடமா பாக்குறாரு பாத்தீங்களா, உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுத்துருவாரு. ஆனா பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாகன விபத்துகள் நடக்கலாம், 2வது தொழில் ரீதிய பிரச்சனைகள் வரலாம், பெண்களால அவமானப்படலாம், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது உண்மைதான். அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு விரலுக்கு அடிபட்டாலும் 5 விரலுக்கு நெறிகட்டதான் செய்யும். அதுபோல சனி பகவான் உங்க ராசிக்கு கண்டகச்சனியா இருந்தாலும் கூட, ஆனா உங்க ராசி பாக்குறாரு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு யோகம். அந்த பாக்குறதுனால என்ன அப்படின்னா, கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம். தயவு செய்து கூட்டு தொழில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூட்டு தொழில் வேண்டாம். அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, உங்க சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. இது உங்க ஜாதகத்துல பண்ணலாம்னு இருக்கிற விஷயத்தை அதை உங்க உயிர் கொடுத்த கூட செய்யுங்க. இப்ப தப்பு இல்லை. ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு வந்துருச்சா 1% கூட அதை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னா ஒண்ணு இக்கரை அல்லது அக்கறை, ஒண்ணு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். ஆனா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மதுளு மேல இருக்கிற போன மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து பார்த்தா அந்தாண்ட பச்சை பசேர்னு தான் இருக்கும், அங்க போய் பார்த்தாலும் தெரியும் கரடு போர்டா இருக்கிற மாதிரி. அதே அங்கிருந்து இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பச்சை பசேர்னு தான் இருக்கும். சரிங்களா? அதாவதுன்றது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டு இருக்குது, ஒரு கூடு இருக்குது, ஒரு காக்கா கூடு இருக்குது. அந்த காக்கா கூடுல பார்த்தோன்னா காக்கா 2 முட்டை வச்சிருக்குது.
அதே மேல பறக்கிற கழுகு வந்து அந்த காக்கா கூட்டுல பாத்தீங்கன்னா ஒரு முட்டைன்னு வச்சிருது, சரிங்களா? ஆனா அதை 3 குஞ்சு பறிக்கிறது யாரு அப்படின்னா காக்கா தான். ஆனா இங்கிருந்து பார்த்தா காக்கா சொல்லுது, அந்த கழுகு பாடுற எவ்வளவு தூரத்துல பறக்குது, நம்மளால முடியாது அப்படின்றத சொல்லுது. ஆனா இங்க இருக்கிற அந்த கழுவோட குஞ்சுக்கு தெரியாது நமக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா இங்க இருந்துகிட்டு அதை யோசனை பண்ணுது, சரிங்களா? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து இங்க இருந்துகிட்டு மேல இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா முடியும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த இலக்கு நீங்க அடையலாம். இல்ல அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியாது, நம்ம தகுதி என்ன, நம்ம தராதரம் என்ன, நம்மளோட திறமை என்ன அப்படின்னு தெரியாமலே முடங்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டு மற்றவங்களை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது சின்ன ஒரு பள்ளம் கூட நமக்கு பெருசா தான் தெரியும். யோசிங்க, கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா சாதிக்கக்கூடியவங்க. அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் பகவான் யார் அப்படின்னா மூலக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன். அதாவது ஒரு மனுஷன் நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறாங்க அப்படின்னா, சிந்திக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அதிபதியே உங்க ராசிக்கு அதிபதி புதன் தான். மேக்சிமம் மிதுன ராசி கன்னி ராசியில பிறந்தவங்க மட்டும் பாருங்க, நிறைய பேசிட்டே இருப்பாங்க, நிறைய யோசிப்பாங்க, நிறைய சிந்திக்கிற குணம் உண்டு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, அதாவது அங்க ஒரு வேலை செய்துகிட்டு என்னோட காணொலி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இப்படி பண்ணலாமா, இது இவர் சொல்றது நடக்குமா, இது உண்மையா, இது சாத்தியப்படுமா, இது நடக்குமா, சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க, நமக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து குருவுடைய பார்வை உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, சனி பார்வையும் உங்க ராசி தான் பார்க்கிறாரு, அடுத்தது ராகுடைய பார்வை உங்க ராசி தான் பார்க்கிறாரு. 3 பார்வை ஒரு இடத்துல படக்கூடிய ராசி யாருன்னா உங்க ராசி தான். ஏன்னா இப்ப வந்து ரிஷப ராசியிலிருந்து குரு பகவானும் கன்னி ராசி தான் பார்க்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து மேன ராசியிலிருந்து ராகு பகவானும் உங்க ராசி பார்க்கிறாரு. மேன ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் உங்க ராசியில பார்க்கிறாரு. இந்த 3 ராசி பார்க்கும்போது சனி பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க, அது போல குரு பார்த்தா கோடான கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க, நன்மைதான். அப்ப நம்மளால முடியுமா முடியாதுன்றத தயக்கம் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். முடியும்ன்றத நம்புங்க. முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை, முயற்சி எடுப்பாதவன் என்னைக்குமே ஜெயிப்பதில்லை, சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா இன்னைக்கு கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அது தூக்கி போட்டுருங்க. நம்மள மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிச்சயமா நீங்க வந்து ஒரு விமானம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றது பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகுது. ஐயோ பாதை இதுக்கு மேல இல்லையே, இது எப்படி போய் பறக்க போகுது, ஜெயிக்க போகுது, பயமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த விமானம் பாதை கட்டானதுனாலதான் பறக்க தொடங்கினது. அது வந்து ஜெயிச்சதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? பாதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தா அந்த விமானம்ன்றது அதோட ஸ்டாப் ஆயிருக்கும். பாதை முடிஞ்சாலும் நம்ம கிட்ட திறமை இருக்குது, பறக்கலாம் நினைச்சதுனாலதான் அது பறக்க முடிஞ்சது, ஜெயிக்க முடிஞ்சது. அதுபோல கன்னி ராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுங்க, நல்லா இருக்கும். நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு பொண்ணு நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா, கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ஆர் பார்ட்னர் வந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க, என் மனசுல படுது, எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க பண்ணிக்கலாமா, உங்க ஜாதகத்தை பாருங்க, அது ஆகுமான்றது நடக்குமன்றதா அதுல கண்டிப்பா நீங்க தீவிரமா இறங்குங்க, தப்பு இல்லை. படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனங்கள் சிதறும், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும், அதனால அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சின்னதா இருக்கும்போதே அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எதனால நமக்கு அந்த கடன் ஆகுதுன்றதை யோசிச்சிங்கன்னாவே கண்டிப்பா உங்க பயணம் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற வரைக்கும் இருக்குது, ஒன்னு வித்து கட்டிடலாமா, இல்ல இது விற்காதே நம்ம இப்படி வச்சிருக்கலாம் சம்பாரிச்சு கட்டிடலாம்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றத முதல்ல யோசிங்க, சரிங்களா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? யோசிக்கிற திறமை இருந்தாவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது நாள் வரலும் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார்.
அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு செல்றதா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சனி பகவானை காட்டிலுமே 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு செல்ல போறார் அப்படின்றது விதிங்க. அப்போ 7ஆம் இடத்துல போனால் கண்டகச்சனின்னு சொல்றாங்களே சார், இது எதுவும் பாதிப்புகளை தருமா அப்படின்னாக்கா, கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லளவும் கண்டகச்சனியோட பாதிப்புகள் இருக்காது அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 7ஆம் இடத்து சனி பகவான் வந்தால் அது சசயோகமாக செயல்பட போகுது அப்படின்றீங்க. அப்போ இந்த கண்டகச்சனியின் தாக்கங்கள் பெரிய லெவலில் பாதிப்புக்கு தராது. அது உங்களோட 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 2.5 வருட காலகட்டங்கள் உங்களோட ராசியை பார்க்க போறார் அப்படின்றீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களோட குலதெய்வத்தின் அருளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த குலதெய்வமே உங்களோட வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகுதுன்றீங்க. அப்போ இந்த உங்களோட கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட காத்துகள் அப்படின்றது சொல்லிருவீங்க. அதனால உங்களோட குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களோட ராசியை பார்க்கறனால அடுத்த 2.5 வருட காலகட்டமும் கடந்த 2.5 வருட காலம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வளர்ச்சிகள் தொடர போகுதுன்றீங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த வருடம் 2025 தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். ஏன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும், சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் எல்லாமே இந்த நேர காலங்களில் சசயோகத்தின் வழியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெகு நாட்டில் கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நினச்சிட்டு இருப்பீங்க. இரு குடும்பத்தோட சம்மதத்துக்காக நீங்கள் வெகு நாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி நடந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் தெளிவாக உங்கள் குடும்பத்தில் சொல்லி உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது காதல் எண்ணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு 5, 7 தொடர்பு பெற்றாலே காதல் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக காதல் எண்ணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இருக்க போகுது அப்படின்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் குலதெய்வமே உங்களோட வீட்டை நோக்கி வர்றதுனால உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா உங்கள் குலதெய்வ கோயில்கள் போயிட்டு தேங்காய்ப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றீங்க. அதே போல் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை சார், வேலைக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதோ தவிர தொழிலுக்கான மரியாதை இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் ஏற்பட போகுதுன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் யாராவது இந்த நேரத்தில் செய்துட்டீங்கன்னா அதனால் வளர்ச்சிகள் பெருக போகுதுன்றீங்க. தனியார் தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த உங்களோட நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு பதவி உயர்வுகளும் ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடமானது கடல் சார்ந்த இடங்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமானது வெளிநாடு தொடர்புடையதாக இருக்கனால இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். ஏன்னா கோச்சார் ரீதியாக சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடங்களில் கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் கோச்சார் ரீதியாக வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் சுய ஜாதகத்தில் அந்த விதிகள் இருக்கான்னு பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7, 9, 12ஆம் அதிபதிகள் தசைகளோ புத்திகளோ நடந்தால் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவெடுக்கின்றீங்க. நல்ல வாய்ப்பு இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தையும் தெளிவாக எடுத்துக்கொண்டு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களில் திருமணமே நடைபெறலை சார், திருமணம் இல்லையே அப்படின்னு நாங்கள் பார்க்காத ஒரு பொண்ணு கிடையாது, பையன் கிடையாது, வராங்க போகிறாங்க சார், நிரந்தரமான அமைய மாட்டேங்குது, வழிபாடுகளும் செய்து பார்த்துட்டோம், தாரதோஷம், மாங்குள தோஷம், இது மாதிரி எதோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் திருமணமே நடக்க மாட்டேன்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்களானது உருவாக போகுதுன்றீங்க. அப்போ திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க, புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலுக்கா கண்டிப்பாக திருமணமாகி குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த நேர காலங்களில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு.
குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடனே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுதுன்றீங்க. ஆனால் இந்த சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவருக்கு பார்வை 3 பார்வை உண்டுங்க. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்றது 3 பார்வைகள் உண்டு. அப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போனால யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கனால இவரோட பார்வையும் பலம் பெறுன்றீங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அங்கேருந்து 3ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த தொழில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகங்களை பிரித்து விற்பனை செய்யறதுக்கான ஒரு காலகட்டங்கள், அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகுன்றீங்க. அதே போல் 7ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குன்ற ஒரு திடகாத்தமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். எதையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. எந்த விதத்திலையும் நீங்கள் தோண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டமானது இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 4ஆம் இடமானது இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவான் பார்க்கறதுனால பழமையான வீடுகள் எதாக இருந்தாலும் இடிச்சிட்டு புதுமையான வீடுகளை கட்டுறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே போல் தன் தாயாரின் உடல்நிலை பெரிய லெவலில் பாதிப்புகள் இருந்தாலும் அது பாதிப்புகள் நீங்கி அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லியிருப்பாங்க கண்டக சனியானது நடக்க போகுதுங்களே, கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை தரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட ராசிக்கு அவன் யோகாதிபதியாக வர ஒரே ஒரு காரணத்தினால் இந்த வருட காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, அடுத்த 2.5 வருட காலகட்டத்துக்குமே இந்த சனி பகவானால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க. குடும்பத்தில் எல்லாவித சுபகாரியமும் தங்கு தடையின்றி நடக்க போகுது. பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்பட போகுது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்ட போறீங்க. வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்ள போறீங்க. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக போகுது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் படிப்புக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் தங்கி படிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த படிப்பில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். போட்டித் தேர்வுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த வருடமானது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு அமைப்புலாம் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் போதான்னு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிற ஒரே ஒரு காரணத்தினாலையும் சனி பகவான் பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தினாலும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த சனிப்பயிற்சி 2025 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளாக இருக்குது. ஆனால் இருந்துட்டாலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முதல் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருப்பீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். உத்திரம் 2, 3 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து லட்சுமிகரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் சனி பகவான் என்பது கண்டக சனியாக இருக்கிறது. கண்டக சனி, கண்டக சனி அல்ல. கண்டக சனி என்றால் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. ஆகவே இந்த சனி பேச்சின் மூலமாக உங்கள் மீது நிறைய பேர் கண்படுவார்கள். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டக சனியாக இருப்பதனால் இந்த 2.25 வருடமும் உங்களுடைய முன்னேற்றத்திலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டுத்தான் அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக குலதெய்வத்தை ஒரு முறை ஆரம்பத்திலேயே வணங்கிவிட்டு குலதெய்வத்திற்கு ஏற்ற பூஜைகளை செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. இந்த கண்டக சனியாக இருக்கின்ற 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுவதன் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவனங்கள் ஆகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மனைவிக்கு அடிக்கடி உடல் வலிகள் ஏற்படும். உங்களுக்கும் உடல் வலிகள் ஏற்படும். அந்த உடல் வலிகள் அனைத்தும் திருஷ்டியால் மட்டுமே நிகழும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க 3ஆம் இடத்தில் இல்லை 4ஆம் இடத்திற்கு பார்க்க 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைப்பதன் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும்.
மாணவர்கள் படிக்கும் போது கூட்டாக பலருடன் கூட்டாக சேர்ந்து படிக்காமல் நீங்கள் தனித்து படிக்க வேண்டும். மற்றவர்களுடன் கூட்டாக நீங்கள் படிக்கும் போது இந்த கேள்வியில் இதையெல்லாம் கேட்க மாட்டார்கள், அதை கேட்க மாட்டார்கள் என்று உங்களுக்கு குழப்பி விடுவார்கள். நீங்களாக தனித்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவருடன் கூட்டாக சேர்ந்து படித்தால் மதிப்பெண்கள் பெற முடியாது. ஆகவே தனித்து படித்து நீங்கள் உயர்வை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முதல் 2 சுற்றிலே வேலை கிடைக்காதோ என்ற அபாயம் ஏற்பட்டு 3வது 4வது சுற்றிலே உங்களுக்கு இன்டர்வியூலே நேர்முகத் தேர்விலே வெற்றி கிடைத்து நிச்சயமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் வீடு மனை வாங்கும் போது அதை ரிஜிஸ்டர் செய்வதற்கு முன்பாக மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது. ஆனால் தாமதப்பட்ட விருத்தி. எந்த முயற்சியும் முதல் முறை வெற்றி கிடைக்காது. 2வது 3வது முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறு கால தாமதமாகி திருமணம் நடக்கும். முதல் ஒரு இடத்துல திருமணம் நடக்கும் என்று அந்த சூழ்நிலைகள் உருவாகி அதில் தடைப்பட்டு 2வது இடத்துல வேறொரு இடத்துல உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஆகவே திருமணம் முடிவாகும் போது உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். மற்றவர்களால் கண்படக்கூடிய கண்டகசனியாக இருப்பதனால் திருமணம் முடிவான பிறகு, முடிவாதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது, முடிவான பிறகு நீங்கள் வெளியில சொல்லலாம். இந்த கன்னிராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். மேலும் உங்கள் கணவன்மார்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. பெண்களுக்கு இரவில் வெகு நேரம் கண் விழித்து இருக்கக்கூடாது. அவ்வாறு கண் விழித்து இருந்தால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள். மகசூல் பெற்ற அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வேறு விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாகவே அமையும். புதிதாக விவசாய நிலங்களை நீங்கள் வாங்குவதற்கான அக்ரிமெண்ட் போடலாம். கடன் வாங்கினாலும் நிச்சயமாக கடன் அடைந்துவிடும். வயதானவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் போது அதிகமான நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திலே செல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செல்லும் போது நல்ல பலன்களை கிடைக்கும், நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் நீங்கள் படிப்பதை நிச்சயமாக மற்றவருடன் சேர்ந்து படிக்காமல் தனித்து படிப்பதே மிகவும் நல்லது. இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்கள் 50% நன்மைகளை பெற்று ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கண்டகசனியாக இருப்பதனால் ஒரு முறை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெல்லம், பச்சரிசி 3/4 பங்கு, வெல்லம் 1/4 பங்கு, உங்களுக்கு எடை எவ்வளவு இருக்குதோ அதற்கு பச்சரிசி 3/4 பங்கு, வெல்லம் 1/4 பங்கு கொடுத்து ஆஞ்சநேயருக்கு அதை கொடுத்து விட்டு அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை சாப்பிட்டு வாருங்கள். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 6 கிரக சேர்க்கை இந்த சனி பெயர்ச்சியின் போது நிகழ்கிறது. ஆகவே மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனை மனைவிக்கு ஏற்பட்டெல்லாம் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து நல்ல ஆலோசனைகளை பெறுவது நல்லது. உங்களுக்கும் மூட்டு வலிகள், கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் சிறிது இருக்கிறது. ஆகவே ஒரு முறை முழு உடற்பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே கூறியபடி திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. இவ்வாறாக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரா 2, 3, 4, அஸ்தா, சித்திரை 1, 2 பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தா சனியினுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10. குருவின் பார்வை கோடிய புண்ணியம் தரும், கோடி நன்மை தரும் என்றாலும் கூட அது சனி பகவானுடைய பார்வை கெடுபலனை தரும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, விலைக்கேற்ற விளைவை தரும் அவருடைய பார்வை.
அந்த வகையில 2024 3ஆம் பார்வையாக மேஷத்தையும் 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்த்தார்கள். 2025 பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னியையும் 10ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்க போகின்றார். அதனாலதான் நான் சொல்றேன் கன்னி ராசிக்காக அவருடைய பார்வை அந்த 3, 7, 10 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். சனி பகவானுடைய பார்வை உங்களை பார்க்க போகின்றது. அதற்கு முன் சற்று கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உடல் ரீதியா மன ரீதியா தடுமாற்றத்தையோ சஞ்சலத்தையோ சந்திக்க வேண்டாம். அதைத்தான் இப்ப நம்ம சோழி பிரசரத்துல சொல்ல போறோம். அது என் கடமை அல்லவா? சும்மா ஏதோ ஜாக்பாட்டு விடும் கோடி கோடியா கொட்டுவீங்க, பணமடையில் நனைவீர்கள் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவது விட உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோக சனியாக பணம் தந்தார், நிறைய விரயங்களை செஞ்சார், நல்ல நிகழ்வுகளை தந்தாலும் முழுமையா அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தந்தார். நல்ல வாழ்வு, நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல பேர் புகழ் இருந்தாலும் கூட ஏதோ அது ஒரு குறை இருப்பது போல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை தந்தார். காரணம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரோக சனியாக இருந்தார். ஆனா இப்ப வரப்போதுன்னு பாத்தீங்கன்னா கண்டக சனியாக வருகின்றார். கண்டக சனி என்றவுடன் கலங்கி விட வேண்டாம். சனி பகவானுடைய இருப்பு மட்டுமல்ல, மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்ப்போமானால் ராசிநாதன் பாத்தீங்கன்னா புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கின்ற ஒரு கால தருணம் தான் இந்த இடைப்பட்ட நேரம். 27 நாட்கள் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட சமாளித்து விடுவீர்கள். எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும். ஜெயிக்க முடியுமா? நம்மளால அதை கடந்து விட முடியுமா? இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியுமா? இந்த துன்பமும் துயரமும் தீங்குமா நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கத்தான் செய்யும். காரணம் அந்த கிரகத்தினுடைய நிலைதான். கவலைப்பட வேண்டாம். எதையும் போராடியே முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்துல கும்ப ராசியில சூரியன் சனி சேர்க்கை, இந்த 2 பேரும் சேர்க்கை, சூரியனையும் சனியும் சேர்க்கை பலவிதமாக சூழ்நிலை கூட. ராசிக்கு விரையாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன், ரோகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி. இந்த 2 பேருமே இணையும் பொழுது நேரம் பரிகாரம் செஞ்சு கொடுங்க. இந்த இடைப்பட்ட நேரம் ஒரு நல்ல பரிகாரம் தான். பரிகாரம்னா நான் பெருசா சொல்லல. திருத்தணி அருகே இருக்கக்கூடியது பாதசனீஸ்வருடைய ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம், மலை சார்ந்த இடம், வடம் சார்ந்த இடம். அங்கு தரக்கூடிய நல்லனை கொண்டு நம் கையாலேயே சனி பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்வோமானால் சனி பகவானுடைய பரிபூர்ணமான கருணை நமக்கு கிடைக்கும். அதாவது ரோக சனியினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்து இப்ப கண்டகச்சனிக்கு வந்தவங்களுடைய கண்டகச்சனுடைய பாதிப்பு முழுமையே இல்லாம பெறும். ஏங்க சனி பகவான் பொறுத்த வரைக்குங்க ஆண்டி முதல் அரசன் வரை, அது இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் கூட லேசாக அசைத்து விடுவான் என்பார்கள். என்னுடைய அனுபவத்துல நான் பாத சனி, கண்டக சனி, அர்த்தாசம சனி, ஜென்ம சனி எல்லாம் கடந்துட்டாங்க. உடல் ரீதியா மன ரீதியா நான் கலங்கின்ற பொழுதுதான் அந்த திருத்தணி அவையில் பாதசனி ஆலயத்தை அமைக்கின்ற ஒரு பணி. சனி கைவிடலைங்க, உங்களையும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கை தருகின்றேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா முக்கியமான நேரம் செவ்வாய், அதாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். புரிந்து கொண்டுள்ள காரகத்தன்மையுடைய மட்டுமல்ல, பூமி காரகன், இரத்த காரகன், அதிகாரம் படைத்த துறையில அமர்த்தி அழகு பார்க்கிற ஒரு அற்புத கிரகம் தான். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். 3, 8 இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நேரம். இந்த நேரம் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை தருவதில் செவ்வாய்க்கு ஈடு இல்லை. அந்த இழப்புகளை ஈடு செய்வதோடு புதிய வாய்ப்புகளை தருவதோடு ராசிக்கு 4, 7க்கு அதிபதி பாத்தீங்கன்னா குரு. அதே நேரத்தில் அவர் 2, 9க்கு அதிபதி கடத்திரகார சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறதுனால நல்ல வாய்ப்புகள் பெறும். அருமையான சந்தர்ப்பங்க. ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகம் கை தூக்கி விடுகின்ற ஒரு அற்புதமான நிலை கன்னிராசிக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா மாசி மாசம் 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்கின்ற புதன் நீச்சம் பெறுகிறார். புதன் நீச்சம் பெறும்போது எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில, நல்ல நல்ல மாற்றங்களை தொழில அவர் தர தயங்க மாட்டார். சேர்க்கின்ற செய்தியையும் அவர் செய்வார். அதே நேரம் எதிர்பார்ப்புகள், ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டாதா, பாகிய கடனை அடைக்க மாட்டோமா, இதெல்லாம் கலைஞர்களுக்கு அது நிலை மாறும்.
கவலையே படாதீர்கள். குரு பாக்கியஸ்தானத்துல 3, 5ஆம் இடங்களை பார்ப்பது ஒரு யோகமான பலன்களை அளிக்க வல்லது. என்னுடைய அனுபவத்துல இந்த 27ஆம் தேதி கொஞ்சம் கவனமா, நிதானமா, பொறுமையாக வாக்குறுதி கொடுக்கிறது, ஜாமீன் கொடுக்கிறது, புதிய முயற்சிகளை அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு செய்வது, உடல்நிலையில ஒரு அலட்சியமா இருப்பதெல்லாம் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். ஆனால் 3 பலத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். தேக பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டம் இந்த 27 நாட்கள். அந்த தெய்வ பலத்தை மட்டும் நான் சொன்னேன் அல்லவா, பரிகாரம் என்று சொல்வதை விட அவன் பாதத்தை பற்றுகள் பாக்கி செய்வீர்களானால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மன ரீதி, உடல் ரீதியான பலம் பெறும்.